சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் தான் சேகர் பாபு. மேலும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துட்டு வராரு. இவரை மதுரையில் விரட்டி அடிக்க போவதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது தான் அங்கு இருக்கும் மக்கள்கள் இவரை விரட்டி அடிக்க ரொம்ப திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவிலான மின்சார கட்டணம் கட்ட தவறியதற்காக மின்சாரம் துண்டிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுவரை மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் உண்டியலில் விழும் அனைத்து காணிக்கைகளும் என்ன ஆனது, எங்கே போனது மற்றும் கோவில்களில் இருந்து வரும் வரவு செலவு கணக்குகளுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கை என்னானது, இதுவரை கோவிலில் சேமித்து வைக்கப்படும் தங்க நகைகள் மற்றும் ஆதாரங்கள் இது போன்ற எதையுமே அவங்க வெள்ளை அறிக்கையாக வெளியிடவே இல்லை. எதற்காக இந்த இந்து அறநிலைய சமயத்துறை இருக்குது என்பதே தெரியலை. இதை எங்களிடமே ஒப்படைத்து விடுங்கள், நாங்களே நிர்வாகத்தை சரியாக பார்த்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுவரை எந்த விதமான கோவில்களிலும் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிய மாதிரி தெரியவில்லை. மேலும் இவ்வாறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் மின்சார கட்டணம் எதற்காக செலுத்தவில்லை. மேலும் அவர் மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அவரை விரட்டி அடிப்போம் என மக்கள் தெரிவித்திருப்பது மிகவும் வன்மையாக பேசும் பொருளாக மாறியுள்ளது. மேலும் கோயில் நிலங்களில் பள்ளிகளை கட்டுவது, கல்லூரிகளை கட்டுவது என்பது ஒருபுறம் இருந்தாலும் முதலில் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் மின்சாரத்தை கட்டுங்கள் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் அங்கு அவருக்கு தோல்விதான் ஏற்படும், மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர் போக வேண்டியதுதான் என மக்கள் அவர் கோவிலுக்குள் நுழைந்தாலோ இல்லை மதுரைக்குள் நுழைந்தாலோ அவர் விரட்டி அடிக்கப்படுவார் என மக்கள் அனைவரும் கூறியிருப்பது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு தேவை கோவிலிலிருந்து வரும் பணம் மட்டுமே. ஆனால் அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள், மூத்த அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள், கோவில் பணிகளை ஒழுங்காக நிர்வகிக்கிறார்களா என்பது அவருக்கு தேவையில்லை. இதனால் இந்த முறை கண்டிப்பாக நிர்வாகிகளுக்கு ஆட்சியில் இடம் இல்லை என ஸ்டாலின் முடிவு எடுப்பாரா இல்லையா? இந்த முறை புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா படாதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்கள்.